2-3 நாளாகவே நாட்டையே உழுக்குன ஒரு சம்பவம் தான் கேரளா சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதோடைய தொடர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தீபக்கோடைய டெத் கேஸ் அண்டு சிம்ஜிதாவோடைய இந்த அரெஸ்ட் வாரண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அண்ட் அவங்கள எப்படி பிடிச்சாங்க, ஏன்னா தலைமறைவாக இருந்தாங்க, எப்படி பிடிச்சாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அதை ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க. அதை பற்றியும் இங்கே கிளியராக பார்க்கலாம். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சிம்ஜிதா இந்த பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கேரளா மாநிலத்தில் இவங்க செஞ்ச ஒரே ஒரு சம்பவம் தான் இப்போ நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு பொருள். தீபக்கோடைய டெத்துக்கு யார் காரணம்னு பார்க்கும்போது சிம்ஜிதான் பல பேரும் சொன்னாலும் ஒரு வகையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு, அதாவது சிம்ஜிதா போட்ட வீடியோவை பார்த்துட்டு அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக தீபக்கை பற்றி கமெண்ட் பண்ண சோஷியல் மீடியாவில் ரெஸ்பான்சிபிளாக இருந்த அந்த மக்களும் தான் காரணம். அது தெரியாமல் ஒரு சில யூடியூபர்ஸும் தீபக்கை பற்றியும் அந்த வீடியோ பற்றியும் தவறாலாம் கூட முன்னாடி போட்டிருந்தாங்க. இப்போ அப்படியே உல்டாவாக ஆயிடுச்சு. தீபக் அவர்களுக்கு நீதி கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருந்தோம், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் யார் இந்த சிம்ஜிதான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஊரில் நல்ல பேர் இருக்குது, இவங்க நல்ல படிப்பாளியாக ஊரில் நல்ல பேரோடு தான் இருந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ மூலயமா அவங்க நேம் வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு உயிர் போகிறதுக்கு முக்கிய காரணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா படிச்சிருந்தா அவங்க நல்லவங்களா, ஊரில் நல்ல பேர் இருக்குன்னா அவங்க நல்லவங்களா, இப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நல்லா படித்ததுனால அவங்க நல்ல பேர் வாங்கினாங்க அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி நல்லா படித்த பொண்ணு நல்லவங்க தான் இந்த மாதிரி வேலையை செய்வாங்களா, இது போலலாம் கூட கேட்டிருந்தீங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க அதை அவங்க ஊரில் இருந்த ஒரு நபரே வாக்கு மூலியமாக கொடுத்ததை தான் நம்ம சொல்லியிருந்தோம். இது போல் அவங்க நல்லா படிக்கிறவங்க, A+லாம் மார்க் வாங்கியிருக்காங்க, வெளிநாடு போவாங்க, லீக் கட்சியுடைய வேட்பாளராக நின்று ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். ஊரில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா கேட்டிருந்தீங்க. நம்ம யாருக்கும் இந்த வீடியோ மூலயமா சப்போர்ட் பண்ணவே கிடையாது. எந்த பக்கம் நீதி இருக்குது, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ, எந்த பக்கம் தர்மம் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு தலைபட்சமாக இவங்க தான் சரி, இவங்க தவறு, இப்படிலாம் நம்ம எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம போட்டதே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. அதுக்கு முன்னுதாரணமாக தான் தீபக் சிம்ஜிதா இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னே விஷயம் புரியாமலே தரைக்குறைவாக ஏன் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பொதுவாகவே நம்ம சேனல் மட்டும் இல்லவே பொதுவாகவே ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்ற பட்சத்தில் அது என்னன்னே தெரியாமல் ஓகே இவங்க மேலே தான் சரி, இவங்க மேலே தான் தப்புட்டு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுகிறவங்க தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த வீடியோ போட்டவங்களுடைய மனசு எந்த மனநிலையில் இருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேடாக கமெண்ட் பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. முகம் தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு நினச்சி யாரும் யாரையும் தவறாக பேசாதீங்க ப்ளீஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான இதுவும் ஒரு பாவச்செயல் தான். ஸோ குடி தான் நாட்டிலே ரொம்ப ஒரு பாவச்செயல் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த காலங்கள் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்த மாதிரி தரைக்குறைவாக பேசி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது, கமெண்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் பாவமான செயல் தான். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கோடைய டெத்துக்கு முழுக்க காரணம் சிம்ஜிதான்ட்டு தீபக்கோடைய ஃபேமிலி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருடைய கருத்தாகவும் அதான் இருந்தது. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவங்கள கண்டிப்பாக போலீஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள தூக்கில் போடணும், இது போல் ரீல்ஸ் மோகத்தால் ஒரு உயிர் போனது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டு ஒருத்தரை தவறான வழியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படிலாம் நிறைய விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சிம்ஜிதா தலைமறைவாயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு அடிக்கடி போகிறதுனால இப்போ இந்த கேஸுனால தலைமறைவாகி துபாய்
துபாய் பக்கம் போயிட போகிறாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டது. ஸோ கோழிக்கோடு மாவட்டம் கோர்ட்டுக்கு முன்ஜாமீனும் கேட்டிருந்தாங்க இவங்க. அந்த மனுலாம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மனுவே அவங்க வந்து ஏற்றுக்கலைன்ற பட்சத்தில் எந்த ஒரு யூஸும் இல்லைன்ற காரணத்தினால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே நம்ம இப்போ அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு ரீசெண்டாக போட்ட வீடியோலையும் தாண்டி இவங்க காணாமல் போயிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் போலீஸ் வந்து இவங்களை தப்பிக்க விடுறாங்க சிம்ஜிதாவை. அவங்க வந்து ரொம்ப பணக்காரர், அதனால தான் வந்து இந்த கேஸ் அப்படியே ஊற்றி மூட பார்க்குறாங்கன்ட்டு கேரளா போலீஸ் மேலே ஒரு சில அலிகேஷன்லாம் வச்சுருந்தாங்க மக்கள். ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்ட்டு தனிப்படை அமைச்சு கேரளா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்படையும் அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணும், அவங்கள பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தனிப்படையினர் வந்து மங்களூருக்கும் போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க. வடகரை இந்த ஒரு பகுதியில் இருக்க இவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டில் தான் இவங்க தங்கி இருந்திருக்காங்க. ஸோ இவங்கள அப்படியே குண்டுக்கிட்டால் வந்து தூக்கிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புர்காவிலே அணைஞ்சி கண் கலங்கி கதறிலாம் வந்திருந்தாங்க. இதுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து போராட்டங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து சிம்ஜிதாக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க, தீபக்குக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில கட்சியினரும் மக்களும் சேர்ந்து போராட்டங்கள் பண்ணுறதை பார்த்து ஒரே கலவர பூமியாகவே மாறிடுச்சு கேரளா மாநிலம். ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு எல்லாரும் முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணி குண்டுகட்டாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருந்தோம். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்கிற வகையில் தான் இவங்க எந்த பக்கமும் தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க மேலே ஐபிசி பிரிவு 108 கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாம். 10 ஆண்டு வரை சிறை தண்டனையும் கொடுக்கறதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுறாங்களாம். ஏன்னா இந்த பிரிவின் கீழே 10 ஆண்டுகள் வரை சிறை இருக்குமாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டுட்டு பல பேரும் அவங்களுக்கு வந்து இந்த தண்டனையை கொடுங்க, நீங்கள் என்ன 10 ஆண்டு வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து சொகுசான வாழ்க்கையை கொடுத்துட்டு சாப்பாடெலாம் நல்லா போட்டுட்டு இன்னும் திருந்தாத ஜென்மதமாக வெளியே விட போகிறீங்களா, இது போலலாம் வந்து கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க மக்கள். ஸோ தூக்கு தண்டனையே கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இந்த கேஸ் இன்னும் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. உண்மையாலே வந்து ரொம்பவே ஒரு உயிர் போனது ரொம்பவே சோகமான விஷயம் அண்ட் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம். ஒரு சில இந்த மாதிரி பெண்களால் தான் ஒட்டுமொத்த பெண்களுக்குமே வந்து ஒரு தவறுதலான பேர் இருக்குது. அண்டு எல்லாருமே இந்த மாதிரியும் கிடையாது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆண்கள் மேலே தான் தவறுகளை சொல்லுவோம், பெண்களுக்கு எல்லாருமே வந்து கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த இடத்துல ஆணுக்கு குரல் கொடுத்து இங்கே கொடி பிடிச்சி போராட்டங்கள் நடந்துட்டு வருது. கண்டிப்பாக தீபக் அவர்களுக்கு நீதி நியாயம் எல்லாமே கிடைக்கும். அவங்களுடைய ஃபேமிலி எதிர்பார்த்த அந்த நஷ்ட இழப்பீடுகளும் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ ஒரு சில வாக்குமூலங்களும் சிம்ஜிதா கொடுத்துருக்காங்க. அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா தண்டனைகள் கண்டிப்பாக குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சோஷியல் மீடியாவை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ரெஸ்பான்சிபிளோடு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி மோசமான செயலெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நம்ம நாடு எங்கே போகுதுன்னே தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு செயலை பற்றி அண்டு சிம்ஜிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.